ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பரான டேஸ்டான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனோடனே 1 கப் தேங்காய் போடுறேன். நல்லா இது மாதிரி பூ மாதிரி திருகிட்டு போட்டுக்கோங்க. இதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடணும். ட்ரை இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 20 முந்திரி சேர்த்துக்கிறேன். 2 இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் திராட்சை போட்டுக்கிறேன். திராட்சை நல்லா வறுபட்டு உப்பி வரும் இல்லையா, அந்த அளவு வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். இது மாதிரி நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 2 கப் அளவு ரவா சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா இந்த நெய்யிலேயே வறுத்துருங்க. அடுத்து மிக்சியில் 1/2 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா 1 கப் கூட சேர்த்துக்கோங்க, போதும். நல்லா அரைச்சிட்டு ரவாவோட அந்த ஜீனியை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. இதோட வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது செய்யும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஜீனி இலகி வரும். இப்போ இதோட நல்லா காய்ச்சின பாலை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. பால் சேர்த்தோன்னே ஜீனி நல்லா இலகி வரும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லா இதுலேயுமே கலந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். ரவா உருண்டை ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னா பால் சேர்க்காம நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா இது மாதிரி கிண்டிருங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஒரு 10 நாள் இருந்து போதும் அப்படின்னா இந்த அளவு பால் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை நிறுத்திட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது இந்த லவாரட்டை பிடிச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவா லட்டை பிடிச்சிக்கலாம். இதோட இது மேலே ஒரு முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. சூடு ஆறுறதுக்குள்ளே, மாவு காயறதுக்குள்ளே எல்லா இதுலேயும் இது மாதிரி ரவா லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.